ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. 13ஆம் தேதி 2 இம்பார்ட்டன்ட் டைம் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 13ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10:30 நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 9:30 அது என்ன பண்ணியிருக்கு, ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கும். எக்ஸாக்டாக நமக்கு வந்து இல்லாமல் ஒரு ட்ரெண்டிங் மூவில் ஏதாவது இடையில வந்து நமக்கு நடக்கும். ஸோ நமக்கு அந்த ட்ரெண்டிங் மூவ் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம தைரியமாக அந்த டயத்தில் நம்ம அந்த அந்த டேரக்ஷன்லேயே நம்ம மார்க்கெட் கூட நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். இது ஒரு டிப்ஸு, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளும் கூட. சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கிறது. அடுத்து செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2:30 அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடந்தது, கரெக்டான ரியாக்ஷன். பட் இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் 9:30 நடந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து நம்ம பார்ட் ஆஃப் கேம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் செட்டப் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம லீவ் பண்ணிடலாம். நம்ம ஒன்றும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு, 200 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மளோட செட்டப் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதில் என்ட்ரி ஆகணுமே. ஒரு நம்ம ஆசிலேட்டட் மைண்டோட வந்து நம்ம என்றைக்குமே ட்ரேட் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ இன்றைய நாள் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு 14th இம்பார்ட்டன்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைம் இருக்குது. இன்பிட்வீன் ஒரு ப்ளூ கலர் லைன். இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா 11:15. இது வந்து இன்ட்ரா வீக்குக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் இது. இந்த இன்ட்ரா வீக் டைமை பற்றி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீக்லி அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ இப்போ நாளைக்கு வந்து நமக்கு முக்கியமான 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 10:15 ஒரு டைமும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 2:30 வந்து ஒரு டைமும் நமக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே முடியும் போது வேவ் சி வந்து இன்கம்ப்ளீட்டடாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். வேவ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 வந்து இன்னும் அது பிரேக் பண்ணலை. பொதுவாக வேவ் சி வந்து 1x வரைக்கும் வரலாம், அதாவது 25,800 வரைக்கும் வரலாம், அல்லது 25,830 இந்த ரேஞ்சில் எங்கேயாவது நமக்கு ரிவர்சல் கொடுக்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு என்னென்னா, ஃபஸ்ட் கேண்டில் கீழே டவுனில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நான் ஃபாலோ பண்ணுறது எலியாட் வேவ், அதனால் நான் இந்த செட்டை பற்றி உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வந்து என்ன மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டயத்தில் நீங்கள் உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் செட்டப் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் நான் பை பண்ணுறதை பற்றியோ சேல் பண்ணுறதை பற்றியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். என்னோடய சைட்லேருந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன். உண்மையாலுமே ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன ஹெல்ப் கிடைக்கும்போது அவங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னி வந்து இன்னும் பெட்டராகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.